வணக்கம். உலக நாட்டில் இருக்கிற அனைத்து பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை கொண்டு போய் இவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. ஆனால் என்னோடய ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிவனோட சக்தியும் சரி தான். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இயேசு அல்லாஹ் இவங்க ஒரே இவங்க தான். அவங்களுக்கு சேர வேண்டியது போய் சேர்ந்தாச்சு. இதுதான் என்னோட கடமை. அப்துல் கலாம் கனவு கண்டது இதுதான். 1996 நாங்கள் இங்கே வந்தோம், ஹைதராபாத் பிரமோஸ். அதுலேருந்து நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அப்துல் கலாம் அவர் ஒவ்வொரு ட்ரிப்பு எங்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் ரொம்ப அர்த்தமாக பேசுவார். எங்கள் மாமா மேலாம் ரொம்ப பாசம், அதிக பாசம்லாம் வச்சுருந்தார் அப்துல் கலாம். என்னோட வெண்டைக்காய் பொரியல், வாழைப்பூ கூட்டு, வடைனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் காய்கறி தான் அதிகம் சேர்த்துப்பாங்க. அவரோட கனவு தான் சார். அவரோட ஆத்மா, அவரோட ஆன்மா தான் இப்போ அங்கே சேர்ந்துருக்கே தவிர நானும் உண்டு தான். இருந்தாலும் அவர் கண்ட கனவை நான் நிறைவேற்றியிருக்கேன். பிரமோஸோட இத்தனை நாள் எங்களுக்கு கொடுத்து அவர் ஆரம்பத்தில் இந்த பிரமோஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவரோட ப்ளஸ் எங்களுக்கு இருக்குது. காட் ப்ளஸ் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு அப்துல் கலாமோட கனவை நிறைவேற்றினது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இது ஒரு சோசியல் ஒர்க்கு தான். அந்த சோசியல் ஒர்க்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன், பத்திரம் பதிவு பண்ணியிருக்கேன் மீன் சுட்டியில். ஆஃபீஸ் குருவாலப்பம் கோயிலில் தான் நான் வச்சுருக்கேன். கங்கைகொண்ட ஜெயங்கொண்டம் பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதை நான் பூட்டி போட்டுட்டு நான் வந்திருக்கேன் இங்கே. அதனால் ஆஃபீஸ் இல்லாமல்ல நான் பத்திரம் பதிவு பண்ணது எல்லாமே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ட்ரஸ்ட்டுக்கு உள்ளதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இது வரக்கூடாது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட ராஜேந்திர சோழரோட பேர்லேயே நாங்கள் ட்ரஸ்ட்டு கோயிலுக்காக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது கோயில்னால் எல்லா கோயிலும் தான், ஒரு கோயிலும் கிடையாது. அதில் எது வேணாலும் அந்த அன்னதானம் பண்ணுறது, படிப்பு, மற்ற எல்லாமே அதில் வரணும்னு சொல்லி கோயில் மூலயமா கோயிலுக்கு செய்யணுங்கிறது தான். நான் கண்டிப்பாக அந்த கோயில் எல்லாத்தையும் நான் எடுத்து நான் செய்வேன். என் மூதியார்கள் கோயிலை ஃபஸ்ட்டு புதுப்பிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு நிறையா இருக்குது. அதனால் நான் இந்த இதுக்காக வருத்தப்படலேன் சார். என்னை என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இதில் இறங்கினேன். இந்த ஆப்ரேஷனில் ஆரம்பத்தில் முதல் ஆப்ரேஷன் யூடியூப் சேனலை கொண்டு எப்படி சேர்க்கணுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அவங்க சீனாக்காரவங்க ஃபோன் பண்ண பிறகு மறுநாள் எனக்கு ஆக்டிவ் பண்ணும்போது எல்லாமே மிலிட்ரி, ஆர்மி, மற்ற எல்லாத்தையும் நான் உள்ளார கொண்டு வந்துட்டேன். யார் இது, அதாவது இங்கே உள்ள நான் பிரித்து பேசலை. மும்பையாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அனைத்து கன்னடா, தெலுங்கு எல்லாத்துக்கும் நான் யூடியூப் சேனலில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முடிவில் தான் அங்கே உலக நாடு ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன் என்னோடய யூடியூப் சேனல். ஏன்னா அந்த யூடியூப் சேனல் வருமானத்தில் அங்கே உள்ள ஏழைங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவி. இந்த பணம் இதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாதுங்க சார். இன்றைக்கி சொல்கிறேன், நான் செய்கிறது அங்கே இருக்கிற கடவுள் தான் என்ன அனுப்பியிருக்காரு. அந்த இயேசு, நான் அந்த குழந்தைய நான் பெற்றிருக்கேன். இயேசுவை நான் 24 இரவு அந்த சர்டிஃபிகேட்டு கூட நான் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் இதில் பொய் சொல்கிறதுக்கு என்னது, இது ராஜேந்திர சோழரோட ட்ரஸ்ட்டு அறக்கட்டளையோடு சேர்ந்தது தான் சார் இது. நான் அவங்க பேரில் தான், என் மூதியார்கள் பேரில் தான் நான் பதிவு பண்ணேன். பத்திர ஆஃபீஸில் போய் நான் பதிவு பண்ணிட்டு வந்தேன். இவ்வளோ தான் சார். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதில் யாரும் பாதிக்க வேணாம் சார். எதுவும் மோட்டிவாக எதுவும் கொண்டு போக வேணாம். நான் நல்ல முறையில் அதை நான் செய்யணுங்கிறது. எங்கேயோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற கஷ்டத்தை இப்போ நேற்று பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நான் போகணும், அங்கே போய் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு நிறையாவே வந்துடுச்சு சார். இங்கேயும் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் இப்போ நேற்று கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமாகவே அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். 500 பேருக்கு குரு பூஜை வரும். இன்னொன்று எங்களோட மூதியார்கள் உயிரோடு கீழே போயிடுவாங்க. அவங்க மேலே சமாதி, அதான் நம்ம அல்லாவில் மசூதிம்பாங்க. இப்போ ஏசு அந்த இதில் அவங்க சிலுவை வைப்பாங்க. அது மாதிரி நாங்கள் லிங்கத்தை வைப்போம். அங்கே உயிரோடு அவங்கள உட்கார வச்சு சந்தனம்லாம் போட்டு அவங்கள கோயிலாக வழிபடுறதும் நாங்கள் எங்களோட குடும்பம் அங்கே போய் குரு பூஜை பண்ணி வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு போய் பண்ணிட்டு வருவோம். மூதியார்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோழப்புரம்
அந்த பக்கம் கும்பகோணம் பக்கம்லாம் கூட எங்களோட சமாதி தான் அதிகம். எங்களோட மூதையார்களோட சமாதிகள் வந்து அதிகமாக கோயில் கட்டியிருப்போம். அது ஒரு சின்ன லிங்கம் வச்சு அது ஒரு பூஜை பண்ணி அது வழிபடுறது ஒரு இது இருக்குது. இது வெளியில் வராமல் இருந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க சார். கங்கை கொண்ட சோழபுரத்தோட சிவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் சிவன் சார். அதுங்க போய் யார் தொட்டாலும் அது நன்மையில் தான் முடியுமே தவிர தீமையில் முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. தஞ்சாவூருக்கு போக மாட்டாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாருமே. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அதோட மகிமையே தனி சார். இல்லைன்னா இன்றைக்கி உலக நாட்டுக்கு வந்து இப்படி என்னை யூடியூப் சேனலில் கொண்டு வந்தது எல்லாமே அவங்க தான். அங்கே இருந்த மூதியார்கள் தான் என்னை கொண்டு வந்தது சார். மற்றபடியெல்லாம் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து நான் எப்படி 1000 கோடி எப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியலைங்க சார். ரொம்ப நன்றி.